கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. We are happy to be here once again to worship our Lord and Savior Jesus Christ. You can also join along with us to worship Him. நாங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அவரை பார்த்து சொல்லாமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை. உங்களுடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, ஓ ஆராதனை ஆண்டவரே உமக்கே ஆராதனை. Open your hearts and sing. இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், என்னை பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. என் பிரச்சனை எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி எத்தனையோ வாட்டி அவ்வளோதான் போல, இது இதோட முடிஞ்சதுப்பா, இதுக்கப்புறமாவது ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எப்போலாம் நினைக்கிறோமோ அப்போலாம் மறுபடியும் அடுத்த பிரச்சனை, எப்போ இது முடியும் அப்படின்ற நிலைமையோட இந்த பாட்டை கேட்டுருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது, நீ அந்த பிரச்சனையை பார்க்காத, நீ என்ன பண்ணணும் என்ன நோக்கி பாருங்க. கர்த்தர் சொல்றது உங்களை பார்க்க. ஆராதனையே அவரை நோக்கி பார்த்து, ஆராதனையோ ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கர்த்தருடைய சீஷர்கள் அவங்க என்ன பண்ணிட்டு படகுக்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கர்த்தர் வந்து வராரு. அதை பார்த்துட்டு நீ அத்தனை பேர் சும்மா நிற்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் அவர் பாட்டுன்னு நானும் வரலாமான்னு கேட்குறாரு. அவர் யாரா? பீட்டர். ஐ வாண்ட் டு வாக் ஆன் திஸ் வாட்டர்னு சொல்லிட்டு அவர் பாட்டு விசுவாசத்தோடு நடக்கிறாரு. அப்படியாப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாங்க. எதை பற்றியும் எந்த விதமான கேரம் பண்ணாமல் எத்தனை பேருமே உட்காந்துட்டு இருக்கோம். நான் போய் கர்த்தர் முன்பாக நிற்க ரெடி, நான் கீழே விழுந்தா கூட எனக்கு பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியாப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம சேர்ந்து பாடலாமா? கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை, காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள், எங்கள் துணையாயிருப்பதால் எனக்கு இல்லை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாருங்கள், எனக்கு முன்னே செல்லுகிறது இப்பொழுது இல்லை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள், எங்கள் துணையாயிருப்பதால் இல்லை. இயேசுவே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அதாவது மோசேவும் அவர் கூட இந்த ஜனங்களும் அப்போ பழைய ஏற்பாடுல கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த மோசே
அவருடைய செங்கோலை நீட்டி அவர்கிட்ட கோலை நீட்டும் போது அப்போ வந்து கடல் வந்து 2ஆக கலந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் மோசஸ் ஆகிய ஜீசஸ் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து கடலுக்குள்ளே நடந்து போல, அவர் என்ன பண்ண கடலுக்கு மேலே நடந்து போனார். உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்குள்ளே போகிறது இல்லை, உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு மேலே நடக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாக இப்பொழுதே மாற்றுவாராங்க. அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை பார்த்து பாட முடியுமா? கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை சொல்லுங்க வாயத்திருந்து. ஓ காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த துணையாய் நிற்பதால் கடலின் மீது நடந்திட்ட அற்புத வார்த்தைகள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலை. காற்றையும் கடலையும் அவர் அதட்டுகிறார். புத வார்த்தைகள் உங்க சூழ்நிலையை பார்த்து இதையாது அமைதலாயிரு அவருடைய சத்தம். ஆராதனையே அவரை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஆராதனை அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கிறார் அப்படின்னு விசுவாசத்தை இந்த வீடியோ மூலமா இந்த worship மூலமா God wants to give to you. My child, I will change your situation. This is not your end. என்னுடைய வாழ்க்கையை நான் முற்றிலுமாக I want to end my life. இந்த நிலைமையில வார்த்தை கேட்டுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பிடிச்சி He wants to lift you up. My son, my daughter, I am with you. உங்களோட பிரச்சனையை பார்த்து நீ ஏன் வந்து பயப்படுற? நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த விசுவாசத்தோடு அவர் கையை பிடிச்சி let's sing together. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. உங்களுடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவே கர்த்தரை பார்த்து உண்மையா சொல்ல முடியுமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். அன்பு இயேசுவே. கர்த்தரை நோக்கி பாடக்கூடியவங்களை விட நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே நான் நிச்சயமாக செய்வேன் என்று தங்களுடைய ரகசியத்துல கர்த்தர்கிட்ட சொல்றவங்க தான் கர்த்தருக்கு தேவை. அப்படியாப்பட்டவர்களா நீங்க இருந்தா போதும். உங்களை வச்சு எனக்கு ரொம்ப பெரிய டேலண்ட்ஸ்லாம் இல்லைன்னு நீங்கள் உங்களை சொல்லலாம். கர்த்தருக்கு தேவை உங்களோட டேலண்ட்ஸ் இல்லை, கர்த்தருக்கு தேவை உங்களுக்கு கீழ்ப்படிதல். நீங்கள் சொன்னால் போதும் ஆண்டவரே நான் எதெல்லாம் செய்கிறேன் ஒப்பு கொடுத்து ஒன் லாஸ்ட் டைம் நீ சொன்னால் போதும் செய் ஒப்பு கொடுத்து நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. Jesus is saying that. உண்மையா நீங்க கர்த்தரை நோக்கி வந்து ஒப்பு கொடுத்திருந்தீங்களா? God இப்போ வந்து உங்களை பார்த்து சொல்றாரு I have seen your obedience. உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் இப்பொழுது பார்த்தேன்றாரு கர்த்தர். He is going to lead you on from now on. அவர் உங்களை இதுக்கப்புறம் அப்படியே நடத்துவாரா? Yes, Jesus. Please lead us on. We trust you. I sought the Lord. He heard me. He delivered me from all my fears. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
அவர் என்னுடைய எல்லா விதமான பயத்துக்கும் இக்கட்டுக்கும் எல்லா விதமான துன்பங்களுக்கும் என்னை முற்றிலுமாக நீங்களாகி விடுவித்தார் என்று அவருடைய வார்த்தை இருக்கு. ஸோ God is going to set you free from all the fears as you seek him, as you have sought the Lord. கர்த்தரை நோக்கி நீங்கள் இந்த நேரத்தில் கூப்பிட்டதுனால உங்கள் சூழ்நிலை அவர் இப்பொழுதே மாற்றுறதுக்காக ரெடி ஆகிட்டார். அதை விசுவாசிக்க நீங்கள் ரெடியா? அப்படி விசுவாசித்தீங்கன்னா இந்த பாட்டில் ஒரு லைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. என்ன இருக்குன்னா, he is the rock on whom I stand. நான் நிற்கிற கற்பாறை அவர். அதை கற்பாறையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவன் தான் அந்த எப்படியாப்பட்ட புத்தி உள்ளவன். எனக்கு இருக்க டேலண்ட்ஸ் மேலே கட்டுறதில்லை, என்னை சுற்றி இருக்கிற ஒரு சில பீப்புள் மேலே நம்பி அவங்க நம்பி கட்டுறதில்லை. என்னுடைய கற்பாறையாகிய என்னுடைய இயேசுவின் மேல் என் வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறவங்க தான் நிச்சயமாக புத்தி உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நம்ம நிச்சயமாக மாற்றுவாராக. as we choose to pursue our God in this journey. கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு கர்த்தர் சொல்ல விஷயங்களை கேட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்னன்னா, இதுதான் நம்மளுடைய நம்பிக்கைகளை கர்த்தர் மேலே கட்டணும். ஸோ இந்த பாட்டு பாடும்போதே அந்த கிரேஸை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக தருவாராக. பிக் மீ அப் ஃப்ரம் த miry clay, put me on the rock to stay. என்ன சேற்றிலிருந்து தூக்கினார், அதுக்கப்புறம் கண்மலையின் மேல் கொண்டு போய் அவர் என்ன நிறுத்துகிறார். உங்களை அப்படியே நிறுத்துவாராக. as you sing it. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். என்னை சேற்றிலிருந்து தூக்குகிறார் இப்பொழுதே. ஓ, கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்வை மாற்றி தந்தாரே. ஓ, துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. அவர் இந்த கண்மலை, சொல்ல முடியுமா? அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலையானார். வேற எதையுமே நான் நம்பல. அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கற்பாறை அவரு. நான் வேற எதையும் சார போறதில்லை, என்னுடைய கர்த்தரை சார போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எங்களோடு சேர்ந்து அவர் என் கண்மலை என்று சொல்ல முடியும். Open your mouth and say to your Lord, oh, pick me up from the சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சொல்லுங்க, சேற்றில் இருந்து உங்கள் வாய்களை திறந்து சொல்லலாமா? ஓ, கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றில் எந்த பாவத்தில் இருந்தாலும் இப்பொழுதே அவர் தூக்குகிறார். கண்மலை மேல் நிறுத்தினார். இந்த மொத்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி அவர் முற்றிலுமா தூக்க ரெடி. கண்மலை மேல் சேற்றில் இருந்து லிஃப்டிங் யூ அப். ஓ, கண்மலை மேல் நிறுத்தி சேற்றில் இருந்து கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. ஓ, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை
மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை. சொல்லுங்க அவரை பார்த்து, அவர் எந்தன் கண்மலையானார். He is the rock. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். If you know, you can sing that. He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. Jesus is the rock. Jesus is the rock. Jesus is the rock. Jesus is the rock on whom I stand. He has picked me up. Oh, pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Oh my life was in a mess. Thought there's no way out. Oh, then I cried on Jesus' name. Gave me a brand new start. Oh my life was in a mess. Thought there's no way out. Oh, when I called on Jesus' name, and He gave me a brand new start. He is the Lord. 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 Jesus is the rock on whom I stand. He is the rock. He is the rock. He is the rock. He is the rock on whom I stand. நான் நிற்கும் கண்மலை அவரே. He is the rock. Jesus is the rock. He is the rock on whom I stand. அவர் என் கண்மலைன்னு சொல்லாமா? அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலையானார். ஓ ஓ ஓ, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை ஆனார். Yes, Jesus, you are the rock on whom we stand. And as we travel in this path, அவரை ராக்கா வச்சு, அவரை நம்பிக்கையாக வச்சு கர்த்தரை நோக்கி தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக மறந்துடவே கூடாது. என்னென்னா, ஆண்டவர் மட்டும் நம்மளை என்ன மறந்துட்டார்னா நம்ம அவ்வளோதான். உங்களை மறந்து வாழ்ந்தவன் நான், அது என்ன அது நிச்சயமாக உமக்கே தெரியும் அப்படின்ற ஒரு லைன் அடுத்த பாட்டில் வருது. உங்களை மறந்து வாழ்ந்தவன் நான் ஆண்டவர், அது நிச்சயம் உங்களுக்கே தெரியும். உங்களை என்ன பண்ணனா, எப்படி பீட்டர் என்ன பண்ண 3 தடவை மறுத்துட்டார். 1 இல்லை, 1 2 3 times he betrayed Jesus. ஒருவேளை பேதுருவை போல நீங்கள் கர்த்தரை முற்றிலுமாக மறுதலித்தவர்களாய் இந்த வர்ஷிப்பை கேட்டுருக்கலாம். God wants to lift you up as you choose to sing along with us. எங்களோட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை முற்றிலுமாக மறுபடியும் நிச்சயமாக மீட்டுக் கொள்வாராக. மொத்தம் 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் கர்த்தரை விட்டு விலகி போனோன்னே எனக்கு தகுதியே ஆண்டவர்கிட்ட போக அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அவர்கிட்ட போகிறதுன்னு சொல்லி யூதாஸ் காரியத்து மாதிரி கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ண ஒருத்தரும் இருந்தார். அவர் தான் பேதுரு. அவர் என்ன பண்ணார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அப்படியே கர்த்தர்கிட்ட போகிறேன், அவர் என்னை எப்படியாவது ஏற்றுப்பார், எதனா அவனை பண்ணி மாற்றுவார், எதனா ஒரு ஓரத்தில் தான் அவரை கர்த்தர் கொண்டு போய் வைப்பாருன்னு ஒரு நினச்சிருக்கான். ஆனால் கர்த்தர் இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது என்ன பண்ணுது மேற்கொள்வதில்லை என்று அவர் ஒரு சீஃப் அப்போஸ்டலாக கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. நீங்கள் ஒருவேளை பிட்ரேட் பர்சனாக கர்த்தரை முற்றிலுமாக மறுதலித்தவனாக இருக்கலாம்.
கர்த்தர் உங்களை கொண்டு வந்து முதன்மையாக வைக்க ரெடி. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணி நான் வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல நீங்கள் ரெடியா? அப்படி போகும்போது உங்களை பார்த்து சொல்லலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குது அங்கே போக அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரே தகுதி தான் இருக்குது, என்னுடைய தகுதி அவர் தான், அவர் என் கூட வராரு, அதுதான் என் தகுதி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய ரெடி. நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி போக ரெடியாக இருந்தால் இந்த லைட் எங்களோட பாடலாம், இந்த பாட்டை எங்களோட பாடலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாது என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமையே உலகம் விழிக்காதே. உதவாது என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமையே உலகம் விழிக்காது, நீங்க இல்லாமையும் உலகம் விழிக்காது, நீங்க இல்லாமையும் உலகம் விழிக்காது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவினா கவிட கோலம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவினா. கூப்பிடுங்க ஒரு பார்த்து, தேவகுமாரா தேவகுமாரா என்னன்னு உங்களோட வாய்களை திறந்து அவரை பார்த்து, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலி. ஒருவேளை இந்த லைனில் பாடும்போது இல்லையே நான் வந்து எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லோட போல் தானே காட்டிக்கிறேன், அதே அப்பியரன்ஸோட தானே மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு எப்படி ஆக்டிங் பண்ணணும்னு நல்லா தெரியும் அப்படின்ற நிலைமையில கூட இருக்கலாம் நீங்க. ஆனாலும் அந்த நிலைமையில இருக்கிற உங்களையும் கர்த்தர் பிடிச்சி தூக்க ரெடி. எனக்கு அது தெரியும்னு கர்த்தர் சொல்றேன். I know that my son, my daughter, I know that you may be a person who is like a Jacob. யாக்கோபு எத்தனை ஏமாற்றிருக்காருன்னா சுத்திட்டு இருந்தான். அது போல எல்லாரும் ஏமாத்தி, அப்பா அம்மாவை ஏமாத்தி, எல்லாரும் ஏமாத்தி நீங்க சுத்திட்டு இருக்கலாம். ஆனா நீங்க யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனா அந்த யாக்கோபை பார்த்தா கர்த்தர் சொல்றேன், யாக்கோபே அப்படின்னு உங்களை பார்த்து அவர் சொல்லி அவர் உங்களை மறுபடியும் தூக்க ரெடி. உங்க கையை பிடிச்சிக்கிறாண்டவரேன்னு சொல்லிட்டு மண்களை நீரோட கர்த்தரோட கையை பிடிக்க நீங்க ரெடியா? அப்படி இருந்தீங்கன்னா இந்த லைனை கூட பாருங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், இது உமக்கே தெரியும், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். எதற்குமே உதவாது என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாது என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது, நீங்க இல்லாம
விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. அது யார்? அது யாரு? தேவகுமாரா யார்? அது ஜீசஸ் தான். நம்மளுடைய இயேசு தான் அவர். என்னுடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே அப்படின்னு அவரை பார்த்து கூப்பிட்டு பாடலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. இன்னொரு வாட்டி கேட்கலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன ப்ளீஸ் லார்ட் இதை நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? அதனால நான் கூப்பிடுறேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சாருன்னா போதும், எல்லாம் மாறிடும். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமார், டு நாட் அண்டர் எஸ்டிமேட் காட். கர்த்தரை மட்டும் நீங்கள் ரொம்ப லோவாக நினச்சிடாதீங்க. அவர் நினைச்சாருன்னா வெறும் 6 நாளில் மொத்த உலகத்தையும் படைச்சிட்டு அதுக்கு 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்மளை சுற்றி இருக்கிற இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ இத்தனை விதமான செடிகள், மரங்கள், கொடிகள் ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக உண்டாக்க தெரிஞ்ச உங்களுடைய ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய அவரால் முடியாதா? அவர் கொஞ்சம் நினச்சிட்டா போதும், கொஞ்சம் நினச்சாருன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையை அவர் நடத்த ரெடி. அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் எங்களோட சேர்ந்து தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. ஏன்னா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவினா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. அதாவது வர்ஷிப் பண்ணுறது ஒருத்தர் பாடுவாங்க, நம்ம சும்மா கேட்போன்னு மட்டும் இல்லை. இட் இஸ் எ கான்வர்சேஷன் பிட்வீன் காட் அண்ட் அஸ். உங்களுக்கும் அதாவது நமக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். இப்போ அந்த கான்வர்சேஷனை நம்ம கர்த்தரை பார்த்து தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிருங்கன்னு கேட்டோம். இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து ரிப்ளை பண்ணுறாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஐ ஹவ் நாட் ஃபர்காட்டன் யூ. அப்படியா? எப்படி நம்புறது? நம்பி தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கணும், காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தருவார். He has not forgotten us. அவர் என்னை என்ன மறக்கலைன்னு சொல்லுங்கள். உங்களோட வாய்களை தெரிஞ்சு கர்த்தர் என்னை மறக்கலை, அவர் நிச்சயமாக மறக்கலைன்னு சொல்லுங்கள். அப்படியே ஆக கடவுள். எஸ் ஜீசஸ், உங்களை நோக்கி பார்க்குறோம். நீங்கள் எங்களோட பேசினதற்காக நன்றி. வர்ஷிப் மூலமாக நீங்கள் எங்களோட பேசுனீங்க, அதற்காக நன்றி. நீங்கள் எங்களை இதே ஜபந்தான் மறுபடியும் பண்ணுறோம். நீங்கள் சும்மா கொஞ்சம் நினச்சிங்கன்னா போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அழகாய் நடக்கும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கொள்ள கிருபைகளை தாங்க. இந்த ஒரு விசுவாசத்தை, இந்த ஒரு ஃபயரை உங்களுடைய சமூகத்தில் பத்திரமாய் காத்துக்கொள்ள, உங்களுடைய பிரசத்தில் உட்காந்து உம்முடைய வார்த்தையை உட்கார்ந்து படிக்கிறதன் மூலமாகவும் தேவனோடு இருக்கிற எங்களோட ஐக்கியங்கள் மூலமாகவும் இன்னும் அதிகமாக இதை நாங்கள் அழகாக பத்திரமாக காத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெய்த்தை நாங்கள் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண கிருபை தாங்க. இதை நாங்கள் இன்னும் அதிகமாக விருத்தி அடைய வைக்க உம்முடைய கிருபைகளை தாங்க. அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.